வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் KVN DIGITALS. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி Photoshop CS6ல் ஒரு ப்ரொஃபஷனலான லோகோ கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் Photoshop CS6 ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் Ctrl N ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கோங்க. சும்மா ஏதாச்சும் ஒரு சைஸில் போட்டுக்கலாம். ஓகே நண்பா. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் அந்த சைஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைஸில் போட்டுக்கலாம். இப்போ எலிப்டிக்கல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி சும்மா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு நியூ லேயர் போட்டுக்கோங்க. ஷிஃப்ட் Ctrl N ஷார்ட்கட் போட்டுட்டு சும்மா ஏதாச்சும் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ Ctrl+J ஒரு காப்பி. இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ செலக்ட் வாங்க, லோட் செலெக்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுங்க. சும்மா ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ Ctrl+A கிளிக் பண்ணுங்கள். Ctrl+C கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்துட்டு Ctrl+V கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆயிரும். இப்போ திருப்பி இந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் லோட் செலெக்ஷன் கொடுங்க. ஓகே, இப்போ ஷிஃப்ட் Ctrl+I கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl+X கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பிளர், நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், மோஷன் பிளர், டிஸ்டன்ஸை மட்டும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி தான் அந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் லோட் செலெக்ஷன், ஷிஃப்ட் Ctrl+I Ctrl+X கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்க நண்பா. நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ Ctrl+X கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃபில்டர் பிளர், ரேடியேஷன் பிளர், சாரி நண்பா, மோஷன் பிளரை கிளிக் பண்ணிட்டேன். ஃபில்டர் பிளர், மோஷன் பிளர், சாரி ரேடியேஷன் பிளர். ஓகே, இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நண்பா. இப்போ திருப்பி Ctrl+O கிளிக் பண்ணுங்கள். சும்மா ஒரு பேக்ரவுண்ட். ஓகே நண்பா, இப்போ Ctrl+A Ctrl+C, இங்கே வந்துட்டு Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே லெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ திருப்பி ஜூம் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ளூ கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் லோட் செலெக்ஷன் இதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் Ctrl+I கிளிக் பண்ணுங்கள். Ctrl+X கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேயரை பேக் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லேயர் கொஞ்சம் பின்னாடி வரும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த ஒயிட் கலர் சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்த மாதிரி இருக்கும், அதுக்கு தான். இப்போ இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பிளர், எதுக்கு நான் பிளர் கொடுக்குறேன்னா கொஞ்சம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, ரேடியேஷன் பிளர். இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ Ctrl+O கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்களோட PSD ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க நண்பா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த தனுஷ் அவங்களை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படி இங்கே வந்து விட்டுறேன். சாரி, இப்போ டேப் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு லேயரை ஃப்ரண்ட் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ Ctrl+T கிளிக் பண்ணுங்கள்.
அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மெத்தட் தான் நண்பா. எதுக்கு நான் செலக்ட் பண்ணி லோட் செலெக்ஷன் பண்ணுறேன்னா அது கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கணும் நண்பா, அதுக்கு தான் நண்பா. ஓகே, இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ தனுஷ் உங்களோட கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்துடும். இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஓ கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரசிகர் மன்றம் அந்த ஃபாண்ட்டை நான் போட்டோஷாப் 7ல் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூவ் பண்ணிவிட்டு அன்டைட்டில்டு ஒன், ஸோ நம்ம லோகோவில் வந்து விட்டுலாம். இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். இதை நம்ம மெயின் பாட்டே அந்த டெக்ஸ்ட்டில் வச்சுட்டு வார் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நன்னு இருக்கும், அதில் ஆர்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க நண்பா. வச்சுட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க நண்பா, கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே நண்பா, இப்போ கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்க நண்பா. அப்படியே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்க நண்பா, கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அப்படி நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம் நண்பா. ஓகே, அவ்வளோதான் நண்பா, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் யூ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கண்ட்ரோல் யூ கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹேங் ஆகுது நண்பா, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபாண்ட் தமிழில் மாறிடுச்சு, இங்கிலீஷ் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நான் அப்படியே இந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ரெடி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு தான். கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு நண்பா. ஓகே ஓகே, நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு கலர் கூட மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒயிட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம ஃபாண்ட்டை மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டை ஏற்ற பற்றி கொஞ்சம் சிறுசாகும் பெருசாகும் நண்பா. இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் நண்பா. ஓகே, நம்ம சும்மா பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இதே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம் நண்பா. நான் இங்கிலீஷில் வச்சுக்கிறேன் நண்பா. ஓகே, இப்போ நம்ம ஒரு தனுஷ் ரசிகர் மன்றம் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பாதி லோகம் முடிக்க போகிறோம். கீழே அவங்க மாவட்டத்தை கூட டைப் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ மதுரைனா மதுரைன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணுங்கள், எனக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள். சில ஸ்டார்ஸ் எல்லாம் போடலாம், அதுக்கு சேவ் டு எடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்க நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா போட்டோஷாப் 7லாம் எது இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. நம்ம ஷேப்ஸு இல்லை ஸ்டார் இருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டார் இல்லையே நண்பா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா,
கஸ்டம் ஷேப் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் சும்மா ஒரு ஸ்டார் கிளிக் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸ்டாரோ ஒன் ஸ்டார் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நான் அதை ட்ரா பண்ணுறேன். நீங்கள் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் வரும். ஓகே நண்பா. இப்போ பென் டூல் எடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேக் அ செலெக்ஷன், ஃபேரடேஸ் 2 பிக்சல் கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபில்டர் எடுத்துக்கோங்க. ஃபில்டர் எடுத்துக்கிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக போட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஒரு காப்பி, இல்லாட்டி மூட்டில் எடுத்துகிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும். இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஜே, சும்மா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி கண்ட்ரோல் ஜே நண்பா. ஓகே நண்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சிம்பிளான டீசெண்டான லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளாரிட்டியான நம்பர் இருக்குது. ஓகே, இதோட பிஎஸ்டி டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை இல்லை உங்கள் ஊர் நேம் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் திருநெல்வேலினா திருநெல்வேலி நேம் டைப் பண்ணிக்கலாம். மதுரைனா மதுரை நேம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நண்பா உங்கள் நேம் இங்கே கீழே டைப் பண்ணிக்கோங்க. இதோட பிஎஸ்டி டவுன்லோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் கீழே டைப் பண்ணிக்கோங்க நண்பா. அதான் உங்கள் ஊர் நேமு. ஓகே, நான் கூட டைப் பண்ணலாம், ஆனால் எனக்கு இதே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ நான் டைப் பண்ணல. அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சில பேருக்கு ஸ்டைல்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இதே நல்லா இருக்கு நண்பா. ஸோ நான் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான லோகோ ஃபோட்டோஷாப் CS6 மேக் பண்ண முடியும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நண்பா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம அதை 2 நாளுக்குள்ளே போட்டுருவோம் நண்பா. ஓகே நண்பா, நன்றி.